வெல்கம் டு ஸ்கேம் டிடெக்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து 6 சப்ஸ்கிரைபர்ஸ் எட்டியிருக்குது. இது எனக்கு பெரிய விஷயந்தான். பட் எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்லை. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்கிற டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆல்ரெடி எக்கச்சக்க பேர்த்தால் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு காலேஜ் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் நம்பி இப்போ எடுப்பீங்க. பட் அது உண்மைத்தன்மை தெரியாமல் இருக்காதீங்க. இப்போ இந்த டிஎன்ஏ ஸ்கேம்னு ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறம் ஸ்ரீஸ்வர் காலேஜை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் அப்போவும் அது வந்து அட்மிஷன் நல்லா நடந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலேஜ் ப்ரொமோஷன் ஆகுன்னு நினச்சது தப்பு இல்லை. ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க. ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறமும் தன்னுடைய பழையத்தனம் முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப கேவலமான காலேஜ் இல்லாமல் அவங்க முன்னேற்றிக்கிட்டாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா வருதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு 4-5 வருஷத்துக்கு எப்படி இருந்தது முக்கியம் இல்லை. இப்போ ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க தான் முக்கியம். இப்போ அந்த காலேஜ் நல்லா ஆயிடுச்சு. பட் இந்த காலேஜ் ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்த ஒரு பிளாக் தான். அதாவது அப்போ ஒரு 300 இன்டேக். அப்போ இருந்த அதே பிளாக் தான் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 1500 பேருக்கு அதே பிளாக்கை கொடுக்க போகிறாங்க. அப்போ நீங்களே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு பில்டிங் வேணுங்க, பசங்க உட்காருக்கு இடம் வேணும்ல. உங்கள் பசங்க போய் கிளாஸ் ரூம் சுற்றி பார்த்துருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் பசங்க போய் படித்த ஒரு மாதம் கழித்து பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கேளுங்க, பசங்களை தான் உங்களுக்கே புரியும். எப்படி ஒரு இடமே இல்லாத காலேஜில் எக்கச்சக்கமாக இன்டேக் வாங்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சரி, அவங்க இன்டேக் வாங்கிட்டு போகிறாங்க, அதுக்கேற்ற பிளேஸ்மெண்ட் சார் தருவாங்களான்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதே சமயம் ஹாஸ்டல்ஸ் கிட்டத்தட்ட 1500 பேரில் ஒரு 700-800 பேர் ஃபஸ்ட் இயர் வந்து படிப்பாங்க. அதுக்கான ஹாஸ்டல்ஸ் இருக்குதான்னா கேள்விக்குறிதாங்க. மேக்ஸிமம் ஒரு ரூமுக்கு 5-6 பேர்த்து போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுத்தமாக மதிப்பே தரமாட்டாங்க. மேக்ஸிமம் 5-6 பேராவது ஒரு ரூம்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் அட்மிஷன் போனப்போ ஹாஸ்டலில் கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்காது. ஹாஸ்டலுக்கு வெளியவே நீங்கள் பாத்ரூம் போன அந்த வேஸ்ட் எல்லாம் விடுவாங்க. ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட கிடையாது. ஸ்போர்ட்ஸுக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸே இல்லை. எங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு இல்லைன்னா பரவாயில்லைங்க, கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்காக விடுவாங்களான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. அதே சமயம் நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட அடிமை மாதிரி இருந்தே ஆகணும். அதே சமயம் நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி நல்லா இருப்பாங்க. பட் அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இப்போ ரீசெண்டாக விசாரிச்சப்பேன், அந்த பழைய ஃபேக்கல்ட்டிஸ் நிறையா பேர் போயிருக்காங்களாமா. புதுசாக வந்தவங்க ஒரு சில பேர் தான் நல்லா இருக்காங்களாமா. மேக்ஸிமம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பாடம் கூட நடத்துறதுலேயும் கேள்விப்பட்டேன். இது நான் கேள்விப்பட்ட விஷயம் தான். நீங்கள் பசங்க ஏற்கனவே அட்மிஷன் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு பார்த்துக்கோங்க. நல்லா காலேஜை போய் சுற்றி பாருங்கள். 1500 பேர் உங்க கூட படிக்க போகிறாங்க. 1500 பேர்த்துக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போய் காலேஜை போய் நேரில் பாருங்கள். எவனோ ஒரு யூடியூபர் சொல்கிறான், அதான் அந்த விவேக் மேக்ஸு, சுரேஷ் சீதாராமன், வின்சென்ட் மேக்ஸு, இவனுக்கெல்லாம் சொல்கிறானுன்னு அவங்களாம் எனக்கு தெய்வம் மாதிரி போய் எடுத்திங்கன்னா வீணாக போயிடுவீங்க. இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். யூடியூபர்ஸ் நம்பி எடுக்காதீங்க. காலேஜை நேரில் போய் பாருங்கள். அதே சமயம் நேரில் போய் பார்க்கும்போது நான் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எஸ்கே பார்க்க பாருங்கள். ஏன்னா அங்கே இருந்த வரைக்கும் அங்கே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே அட்மிஷன் போட வைக்கிறதுக்கு பிச்சை எடுக்காத குறைய அவங்ககிட்ட கெஞ்சுவாங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஒரு வேளை படிக்காதவங்களா இருந்தால் அவங்கள எப்படியெல்லாம் மட்டை கழுவாங்க தெரியுமாங்க. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல, வேணால் நேரில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் அந்த காலேஜை மோசமெல்லாம் சொல்ல. பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் அது எந்த அளவு பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து மல்டிப்புள் ஆஃபர்ஸ் பசங்க எடுப்பாங்க. அதே சமயம் ஆஃபர்ஸை வேறு காலேஜஸ் கொடுத்து அந்த காலேஜ் பசங்களும் ஆஃபர்ஸ் எடுப்பாங்க. அதே சமயம் மல்டிப்புள் ஆஃபர்ஸ் எடுத்தது போக மிச்சம் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் வருதுங்கிறது தான் முக்கியம். அதை நீங்கள் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். நான் இந்த வீடியோவில் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். பட் இனி வரப்போகும் காலங்களில் பிளேஸ்மெண்ட்ஸ் என்னங்கிறது சரியாக தெரியல. ஓகே, இந்த காலேஜில் நீங்கள் சேர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சேர்ற மாதிரி இருந்தால் 3rd இயர் 4th இயர் ஒரு நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்போ உங்களை அட்மிஷன் போடுறதுக்கு நீங்கள் ஆள் சேர்த்து வர மாதிரி இருக்குது. உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே படித்து நிறையா பேர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி கிட்டத்தட்ட கடைசியில் ப்ராஜெக்டில் கை வச்ச பசங்களும் இருக்காங்க. ஆள் சேர்த்துட்டோன்னு டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நடக்கு. உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் ஓயாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா ஜெயிலுங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அதை விட ஜெயிலாக இருந்தால் அது போட்டு ஸ்ட்ரிக்ட்டு நிறைய காலேஜஸ் இருக்குது. பட் கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கணுமா இல்லையா? பாடம் நடத்துறதுங்கிறது 2வது பட்சம். உட்கார மேலே இடம் வேணும்.
அடிச்சுக்கிட்டு உட்காந்து என்ன பண்ணி படிச்சு என்ன பிரச்சனைங்க. அதுக்கேற்ற பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்களான்னா அதுவும் கேள்விக்குறி தான். இது வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்னு தான் தெரியல. இனிமேல் இன்டெக் இவ்வளோ எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்ல காலேஜஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த காலேஜஸ்க்கு இருக்கிற பிளேஸ்மெண்ட் விட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதில் மல்டிஃபுல் ஆஃபர்ஸ் போக எத்தனை பேர் பிளேஸ் ஆகிறாங்கிறது கணக்கு. அதே சமயம் எனக்கு கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து 2 காலேஜுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க, கோயம்புத்தூர் அண்ட் கரூர். இது 2க்கு எவ்வளோ பிரியும், எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், இது எல்லாமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து சும்மா அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, இல்லாட்டி அவங்க சரி நிறையா பேர் பணம் வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறது உண்மை. ஒரு சிலர் வந்து அந்த ஏரியாவில் அந்த காலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தெரியாமல் கூட சொல்லலாம். அவங்கள நான் தப்பு சொல்ல வரல. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலேஜை பற்றி தெரியாமல் நல்லா பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜை பற்றி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு. அப்படி எவ்வளோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகே, இந்த காலேஜ் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஒரு 1600 ஆஃபர் வாங்கியிருக்குன்னு 2 இன்ஸ்டியூஷனும் சேர்த்து போட்டிருக்காங்க. பட் 2 இன்ஸ்டியூஷனில் ஆஃபரே அவ்வளோனா நீங்கள் அந்த காலேஜில் அட்மிஷன் போட போயிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கு மல்டிபிள் ஆஃபர்ஸ்னு ஒரு எக்கச்சக்கமாக பேனர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேனர்ஸில் இருக்க பசங்களை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த 1500 600 ஆஃபரை ஒரு 700க்கு 800 பசங்க வாங்கியிருப்பாங்க. ஓகே, 700 to 800 நல்ல பர்சன்டேஜ் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை 2 காலேஜோட இன்டேக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2500 இன்டேக். மேனேஜ்மெண்ட் கூட சேராதவங்களாம் பண்ணிங்கன்னா ஒரு 2400 பேர். இந்த 2400 பேரில் 800 பேருக்கு தான் அந்த ஆஃபர்ஸ். அதில் மேக்ஸிமம் ஒரு 600 பக்கமாக கரூர் கேம்பஸ், ஒரு 200 இல்லை அதுக்கு கீழே தான் கோயம்புத்தூர் கேம்பஸ்க்கு வரும். பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கரூர் கேம்பஸ்க்கு 40% பிளேஸ்மெண்ட், கோயம்புத்தூர் கேம்பஸ்னு பார்த்தீங்கன்னா 15 to 20% பிளேஸ்மெண்ட். இது தாங்க உண்மையான நிலவரம். இதை விட்டு போட்டு யாரும் நம்ப வேண்டாம். அதே சமயம் சுத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பசங்களுக்கு பில்டிங் இல்லை, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை, ஃபுட்டு கேவலமாக இருக்கும், ஸ்போர்ட்ஸுக்கு சுத்தமாக இன்டேக்கு இது ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. ஸ்போர்ட்ஸ் பிடி பீரியட் உங்களுக்கு இருக்காதுங்க, நல்லா தெரிஞ்சுவாங்க. ஒரு பீரியட் கூட நீங்கள் விளையாட முடியாது. அதே சமயம் பகலில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, பட் டேஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எந்த காலேஜில் இது என்ன மாதிரி நியாயம் தெரியல. ஒன்று 2 பேர்த்தையும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை 2 பேர்த்தையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டு போட்டு இது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அவன் யூஸ் பண்ணுறான், நான் யூஸ் பண்ணல, ஏன் அப்போ 2 பேர்த்தையும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து இந்த காலேஜில் பார்த்த முக்கியமான விஷயம். ஆஃபர்ஸ் நீங்களே பாருங்கள், ஒரு 1700 ஆஃபர். இதில் எத்தனை பிளேஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த 1700 ஆஃபர்கள் இந்த காலேஜ் மட்டுமே வாங்கியிருக்குமாங்கிறது யோசிச்சு பாருங்கள். நிறையா காலேஜஸ் வாங்கியிருக்காங்க, புரியுதாங்க? ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசினா தான் அந்த காலேஜை பற்றி மேக்ஸிமம் எல்லாருமே பார்ப்பீங்க. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவாக பேசினா அந்த காலேஜை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் அந்த காலேஜை பற்றி நெகட்டிவாக பேசுகிறேன். இதுக்காகவே நம்ம போய் அந்த காலேஜில் செக் பண்ணாதீங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் இந்த காலேஜ் ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்மிஷன் பூரா முடிஞ்சிருச்சு. பட் இதை வர டாப் காலேஜ் இது வரும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் படி பார்த்தீங்கன்னா 146 கட் ஆஃப் க்ளோஸ் ஆன காலேஜ். பட் 174 கட் ஆஃப் க்ளோஸ் ஆன டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் வந்து சீட்ஸ் அப்படியே இருக்குது. பட் இந்த காலேஜில் சீட் முடிஞ்சிச்சு. ஏன்னா இது சொன்ன மாதிரி ப்ரொமோஷன். பட் அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்த் இல்லைங்க, கேவலமாக இருக்குது. ப்ளீஸ் நல்லா பார்த்து எடுங்க. இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் எடுங்க, போய் நல்லா பாருங்கள். பட் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு பாருங்கள். நன்றி.